இந்த கேக்கோட தீமுக்கும் எனக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குங்க. எனக்கு கல்யாணம் ஆகி பாத்தீங்கன்னா ஒரு 8 மாசம் கிட்ட குழந்தையே இல்ல. அந்த மாதிரி குழந்தை இல்லாத காலகட்டத்துல நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னடா நமக்கு குழந்தையே பிறக்காம போயிடுமோ என்னமோ, எல்லாரும் கேட்கிற கொஸ்டின்லேயே அப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உடனே பாக்குற அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா, என்ன உங்களுக்கு குழந்தை இல்லையா, 8 மாசம் ஆச்சு, இன்னும் ஒரு விசேஷம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 1000 கத்தியால வச்சு நம்ம நெஞ்சில குத்துற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வலிக்கும். கண்டிப்பா இந்த மாதிரி என்னோட நிலைமையில இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். 1 வருஷம் 2 வருஷம் அந்த மாதிரி குழந்தை இல்லைன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட அந்த அளவுக்கு ஆதரவா இருப்பாங்க. ஆனா நம்ம சுத்தி இருக்கிறவங்களோட வாய் வந்து ஆதரவா இருக்காது. அதுதான் உண்மையான விஷயம். அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ரொம்ப உடஞ்சு போய் நிக்கிற டைம்ல பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல சொன்னாங்க, நீ கிருஷ்ணரை வணங்கு, கண்டிப்பா உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கடவுள் நம்பிக்கையெல்லாம் பெருசா இல்லைங்க. அந்த டைம்ல அவங்க சொன்னதே எனக்கு தோணுச்சு. அதை வணங்குன பாத்தீங்கன்னா அடுத்த மாசமே என்னோட குட்டி அழகான கிருஷ்ணர் வந்துட்டாரு. அவரு பிறந்தோன்னதான் என் லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்ன வரைக்கும் அந்த கிருஷ்ணரோட தான் நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க இந்த மாதிரி சூழ்நிலையில இருந்தா என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க.